வெல்கம் டு கிரிஷ்வாஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நாள் கிழமைகளில் தாம்பூலம், அதாவது வெற்றிலை பாக்கு சாமிக்கு படைப்போம். அந்த தாம்பூலத்தையே, அந்த வெற்றிலையவே ஸ்வீட்டாக செஞ்சு படைச்சா எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். பிள்ளையாருக்கு பிடிச்ச பல நைவேத்தியங்களில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சொல்லக்கூடிய மோதகம், அதுவும் பான் மோதக் சொல்லக்கூடிய வெற்றிலை கொழுக்கட்டை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டை ஆரம்பித்து விதவிதமான கொழுக்கட்டைகள் நிறையவே கொடுத்துருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். அதுலேயும் இந்த மோதகம் கைகளால் எப்படி செய்யலாம், எந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வச்சு செய்யலாம் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷலான பான் மோதகம் வெற்றிலை கொழுக்கட்டை என்ன மாதிரி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வெற்றிலை கொழுக்கட்டைக்கு நான் எங்கள் தோட்டத்துலேருந்து வெற்றிலைகள் பறிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அடர் நிறத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலை, அப்புறமா லைட் கலரில் இருக்கக்கூடிய இந்த வெற்றிலை, எது கிடைச்சாலுமே உங்களுக்கு ஓகே தான். டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பேஸும் நல்ல டார்க்காக வரும். உங்களுக்கு லைட் கலர் வெள்ளை வெற்றிலைன்னு சொல்லக்கூடிய இந்த வெற்றிலை யூஸ் பண்ணும்போது லைட்டாக வரும், அவ்வளோதான். நான் இன்றைக்கி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். வெற்றிலையை எப்போதுமே காம்பும் நுனியும் கிள்ளிட்டு அது நரம்பு எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும். நம்ம சேனலில் வெற்றிலை சம்மந்தமாக நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ எல்லா வெற்றிலையிலும் இருக்கக்கூடிய காம்பு நுனி, அதுக்கப்புறம் அந்த நரம்பு எடுத்துகிட்டு உங்களுக்கு எத்தனை வெற்றிலை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றிலைகளில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியாக சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம், கைகளில் கிள்ளி விட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் போல் நான் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். அவங்கவுங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி விழுது இந்த மாதிரி தான் செமி திக்னஸாக இருக்கும். இப்போது நம்ம மோதகம் பண்ணுறதை பார்த்துடலாம். மோதகத்திற்கு ஃபர்ஸ்ட் நான் கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே தேவைப்படாது, ஜஸ்ட் 1 டீஸ்பூன் போதும். இது கூடவே ஒரு கப் போல் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காவை கூட துருவி எடுத்துக்கலாம். பட் இதில் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், அதனால தான். இதை அந்த நெய்யோடு சேர்த்து ஒரே 1 நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, வெற்றிலையும் கண்டென்ஸ் மில்க்கும், அந்த பேஸை இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த வெற்றிலையோடைய பச்சை வாடை போனால் போதும். ஒரு 1 or 2 minutes சொட்டே பண்ணால் போதும். அதுலேயே அது நல்லா திரண்டுக்கிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த பதத்தில் நல்லா உருண்டு திரண்டுக்கிட்டு வந்துடும். ஸோ கைகளில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டாது, அதுதான் இதுக்கான பதம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நமக்கான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே அடுத்ததாக நம்ம அதுக்கான பூரண ஃபில்லிங்கை பார்த்துடலாம். இப்போ பூரண ஃபில்லிங்க்கு பார்த்துடலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் டூட்டி ஃப்ரூட்டி, மல்டி கலர் டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சமாக செரிஸையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குல்கந்து, ரோஸ் ஜாம் சொல்லக்கூடிய குல்கந்து எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன நட்ஸ், எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு குல்கந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நட்ஸ், பொடியாக நறுக்குன எல்லா வகையான நட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே டூட்டி ஃப்ரூட்டி கலவை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்று போல் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஃபில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது பூரணம் ரெடி. நெக்ஸ்ட்டு இது எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்த்துடலாம். நம்ம செஞ்சு வச்ச அந்த பான் பேஸ் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கைகளில் லேசாக நெய் தடவிக்கிட்டு நம்ம எடுத்து பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஷேப் கொடுக்கும். நான் அதுக்காக தான் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ண சொன்னேன். நல்லா பதமாக வரும், அதுக்காக தான். ஸோ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது ஆற ஆற இந்த ஒரு பதம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்றி எடுத்துக்கலாம். வெற்றிலை கொழுக்கட்டைகளுக்கு 2 மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி கைகளில் கூட உருண்டை பிடிச்சி செய்யலாம். பிகினர்ஸ்க்காக நான் மோல்டு காட்டுறேன். இந்த மோல்டில் நல்ல நெய் தடவிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருக்கோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாவே வரும். எல்லா மோல்டுலையுமே சூப்பராக வரும். நான் இன்றைக்கி மோதகம் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நல்ல நெய் தடவி ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ் பால்ஸ், வெற்றிலை பால்ஸ், அதை நல்லா உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி நல்லா விரல்களால் எல்லா பக்கங்களையும் அழுத்தி விட்டுக்கோங்க.
அழுத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பூரணத்தை நல்லா நிரம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக அந்த பேஸ் எடுத்து மேலே கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு அந்த மோல்டை வந்து நம்ம பிரித்தோம்னா அருமையான நமக்கு சூப்பரான வெற்றிலை மோதகம் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா மோதகத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை அது உள்ளே வச்சு நல்லா விரல்களால் அழுத்தி விட்டுட்டு கூடவே அந்த ஃபில்லிங்ஸை நல்லா ஃபில் பண்ணிடலாம். பூரணத்தை ஃபில் பண்ணிவிட்டு மேலே அந்த பேஸ் போட்டு கவர் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நம்ம எல்லா மோதகத்தையும் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மெத்தடில் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். எந்த ஷேப் கொடுத்தாலும் இந்த மெத்தடில் பண்ணும்போது சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்மளுடைய அருமையான வெற்றிலை கொழுக்கட்டை மணக்க மணக்க ரெடியாக இருக்குது. இதில் ஒரு கொழுக்கட்டை நீங்கள் சாப்பிட்டா கூட உங்கள் வாய் முழுக்க மணமாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பல வகையான கொழுக்கட்டைகள் படைப்போம். இந்த வருஷம் இந்த பான் மோத்தக் சொல்லக்கூடிய வெற்றிலை கொழுக்கட்டை படைச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் கிரிஷ்வாஸ் கிச்சன் சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVa's kitchen.